Hi friends, welcome to Lean Factory. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா கார்மெண்ட்ஸ் ஆர் அப்பேரல் இண்டஸ்ட்ரியோடைய காமன் சேலஞ்சஸ் என்னென்ன அண்ட் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரினா என்ன? காட்டன்ல இருந்து காட்டன்ல இருந்து துணியாக தயாரிக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அதாவது காட்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, யானா மாறும், அதாவது த்ரெட்டா மாறும், த்ரெட் வந்துட்டு டெக்ஸ்டைலா மாறும் இல்லைங்களா. இந்த வீவிங் நிட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு துணியாக மாறி வரும், டையிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற கிளாத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு துணியாக, ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்டோ, இல்லைன்னா ஸ்கர்ட்டோ, லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பண்றதுக்கு பேர் தான் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் அப்பேரல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற கிளாத்தை நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு கார்மெண்டாக ஒரு யூசருக்கு கொடுக்கறது தான் இந்த கார்மெண்ட் ஆர் அப்பேரல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியில உள்ள முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாத் வந்து உங்களுக்கு ரோலா வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு கட்டிங் பண்ணுவாங்க. ரைட், நம்ம ஒரு டெய்லர் ஷாப்ல என்ன பண்ணுவோம், ஒரு துணிக்கும் தனித்தனியா கட் பண்ணுவாங்க இல்லையா, அளவு எடுத்து. அதான் இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரு ஃபேக்டரியில எப்படி பண்ண முடியும், ஒரு 1000 ஆர்டர் இருக்கும், இல்லை 2000 பீசஸ் இருக்கும். அப்ப நம்ம ஒன்னொன்னா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, லே பண்ணி கட் பண்ணுவாங்க. ஒரு லேயிங்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த துணியை வந்து அப்படி 1 by 1 விரிப்பாங்க. ஒரு 50 நம்பர் இல்லை 100 நம்பர் டிபெண்டிங் ஆன் த திக்னஸ் ஆஃப் த கிளாத், ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி பொறுத்து 1 by 1 ஒன்னுக்கு மேல ஒன்று விரிச்சுட்டு ஒரே டைம்ல கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கட்டிங் ஆக்டிவிட்டி. அப்புறம் ஸ்டிச்சிங் ஆக்டிவிட்டி இருக்கு, தைக்கிறது இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய கம்பெனிஸ்ல ஒரு லைன் ஃபார்மேட்ல இருக்கும். ஸ்டிச்சிங் எல்லாமே லைன்ல போட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டிச்சிங் போகும், அடுத்து ஒரு மேபி ஒரு பட்டன் இருக்கும், ஓவர்லாக் இருக்கும். இந்த மாதிரி டிபெண்டிங் ஆன் த ப்ராசஸ், டிபெண்டிங் ஆன் த கார்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு லைன்ல இருக்கும். ஸோ அதை ஸ்டிச்சிங் லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த கார்மெண்ட் வந்து ஒரு வாஷிங் போகும். கஸ்டமர் கைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு வாஷிங் இருக்கும். இப்போ ஜீன்ஸோ இந்த டெனிம் ஷர்ட்ஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஷிங் போகும். சம்டைம்ஸ் இட்ஸ் நான் வாஷ் ஆல்சோ. வாஷிங் பண்ணாம கூட நம்ம ஃபினிஷ் பண்ணி அயர்ன் பண்ணி நீட்டா கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஸோ அது ஒரு இது. இந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அயர்ன் பண்ணிட்டு ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டேக்ஸ் போட்டுட்டு பேக் பண்ணி நீட்டா கொடுக்குறது தான் ஃபினிஷிங் அண்ட் பேக்கிங் செக்ஷன். ஸோ இதெல்லாமே தான் ஒரு டிப்பிக்கலாக ஒரு கார்மெண்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய வேலைகள். ஸோ இதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஒரு கார்மெண்ட் கம்பெனிக்கு இருக்கு? ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக். நம்ம இந்த டெக்ஸ்டைல் மில்லுல இருந்து வரக்கூடிய ஃபேப்ரிக்குடைய குவாலிட்டி நல்ல கரெக்டான குவாலிட்டி, நமக்கு கஸ்டமர் கேட்குற அந்த குவாலிட்டியாக இருக்கணும். நிறைய டைம் என்ன ஆகும்னா, அந்த குவாலிட்டிலேயே தேர் மே பி சம் இஷ்யூஸ். அப்புறம் அதோட அந்த என்ன சொல்றது, ஷ்ரிங்கேஜ் ப்ராப்பர்ட்டிம்பாங்க. ஸோ இந்த கலர்ஸ், இந்த பிரிண்டிங் இருந்ததுன்னா அந்த பிரிண்டிங் கலர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி கலரோட கன்சிஸ்டன்சி, ஒரு பெரிய ரோல் நம்ம எடுக்கிறோம், ஒரு 1000 மீட்டர்ஸ் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 100 மீட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் கலரு, அடுத்து ஒரு 500 மீட்டர் கழிச்சு இன்னொரு இடத்துல நீங்க செக் பண்ணா அது வேற ஒரு ஷேட்ல இருந்ததுன்னா உங்களுக்கு குவாலிட்டி மிஸ்மேட்ச் ஆகும். கஸ்டமர் மே நாட் அக்செப்ட் த லாட். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்துட்டு வித்தியாசப்படுதுன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இன்புட்லேயே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக் ஹேஸ் சம் இஷ்யூஸ். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த லேயிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷன். ஏன்னா மொத்தமா ஒரு 100 பீஸோ 50 பீஸோ மொத்தமா லே பண்ணி தான் அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு பேட்ச் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேட்ச் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், WIP இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ அந்த WIPல என்ன ஆகும்னா நிறைய பீசஸ் வரும், மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா 38வது சைஸ் தச்சுட்டு இருப்பாங்க, 40வது சைஸ் இருக்கும், 42 கட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ 40, 42 என்ன ஆகும், மிக்ஸ்அப் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்காக என்ன பண்றோம், we are adding one more process called stickering சொல்லிட்டு. ஸோ ஜென்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணுவாங்க. நம்பர் அந்த ப்ராடக்டோடைய சைஸ் ஆஸ் வெல் அஸ் சீரியல் நம்பர். ஸோ தட் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஷர்ட் நான் பண்ணணும்னா இந்த ஷர்ட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 காம்பனன்ட் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஒரு பீஸ்லையும் அந்த ஸ்டிக்கர் அடிப்பாங்க. இது வந்து சைஸ் 40னா 40 போட்டு ஹைஃபன் போட்டு 1, 2, 3. அப்ப என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஷர்ட்னா இதுல உள்ள எல்லா பீஸுமே நம்பர் 1ல உள்ள அந்த காம்பனன்ட்ஸ் தான் உள்ள போகணும். ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கெட் வந்து சைஸ் 2,
ஐ மீன் சீரியல் நம்பர் 2, இந்த ஆர்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 3 அப்படி போகாது. எல்லா பீசஸுமே ஒரே சீரியல் நம்பரோட தான் தைப்பாங்க. ஏன்னா இந்த கலர் கன்சிஸ்டன்சிக்காக. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு சேலஞ்ச். ஏன்னா நமக்கு பேட்சாக பண்ணுறோம். ஸோ WIP அந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன்ஸ். இந்த ஸ்டிச்சிங் லைன்ஸில் 2 விதமான கம்பெனிஸ் நான் பார்த்துருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக அந்த பண்டில் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. வரிசையாக வைப்பாங்க ஸ்டிச்சர்ஸ். என்ன பண்ணுவோம், அந்த குட்டி குட்டி பண்டில்ஸ் 20 நம்பர் இல்லைன்னா 30 நம்பருக்கு ஒரு பண்டில், இல்லைன்னா 10 நம்பர் கூட இருக்கும். 10 பீஸாக பண்டில் பண்ணிப்பாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டிச்சர்னு வச்சுங்களேன், நான் ஸ்டிச்சிங் மிஷினில் இருக்கிறேன். என்கிட்ட ஒரு 10 பீஸ் வரும். நான் அந்த 10 பீஸையும் தச்சுட்டு நான் அதை திருப்பி கட்டி ஆனால் அடுத்த ஆளுக்கு அனுப்பணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 20 ஆப்ரேஷன் இருந்ததுன்னா 20 இன்ட்டு ஒரு பண்டில்ல 10 பீஸ் வச்சுங்களேன், 200 பீஸ் ஆச்சு. 20 இன்ட்டு 10 200 பீஸ் உள்ளக்குள்ள அந்த லைன்ல ஒரு 200 பீஸ் நமக்கு உள்ள இருக்கும். இது வந்து என்ன ஆகுது, நமக்கு ஹை WIP. இது பண்ணும்போது WIP இன்க்ரீஸ் ஆகுது, மிக்ஸ்அப்ஸ் ஆகிறதும் வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா 38 தச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆள் 40 தச்சுட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆள் வந்து வேற அடுத்து இன்னொரு மாடல் எடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பண்டிலிங் சிஸ்டம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹை WIP அண்ட் மிக்ஸ்அப்ஸ் ப்ராப்ளம் வரும். ஆனா இன்னொரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஹேங்கர் சிஸ்டம் மாதிரி இருக்கு. அந்த ஹேங்கர் சிஸ்டம்னா என்னன்னா, ப்ராடக்ட் நான் வந்து ஹேங்கர்ல மாட்டிடுவேன் அண்ட் ஹேங்கர் வில் கோ 1 by 1 ஒன்லி. ஸோ இந்த லைன்ல எவ்வளவு ஹேங்கர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அந்த லைன்ல உள்ள நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நமக்கு கரெக்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். அடுத்து ஒரு டிபிக்கலான சேலஞ்ச் பாத்தீங்கன்னா குவாலிட்டி இஷ்யூஸ். இந்த ஒருத்தர் ஸ்டிச்சிங்ல, இந்த அசம்பிளி லைன்ல இருக்காங்க, அந்த ஸ்டிச்சிங் லைன்ல இருக்கிற ஒருத்தருமே அந்த குவாலிட்டியை வந்து என்ஷூர் பண்ணும். நிறைய டைம்ல அது வந்து என்ஷூர் ஆகாம போயிடும். ஒரு ராங் ஸ்டிச் பண்ணிடுவாங்க, ப்ராடக்ட் தப்பா பண்ணிடுவாங்க. ஸோ அது என்ன ஆகுனா ஒரு 2-3 ஸ்டேஜ் தாண்டி நம்ம கண்டுபிடிக்கும் போது எல்லாருமே அந்த ரீஒர்க் பண்ண வேண்டியது மாதிரி ஆகுது. ஸோ இந்த குவாலிட்டி இஷ்யூஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். இப்போ 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங். நம்ம ப்ராடக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வாஷிங்காக அனுப்புறோம். சம்டைம்ஸ் த கம்பெனி வில் ஹேவ் வாஷிங் ஃபெசிலிட்டி, இல்லைன்னா வெளியே போயிட்டு வரும் வாஷிங்க்கு. அந்த டைம்ல உள்ள கலர் கன்சிஸ்டன்சி, அந்த ஃபேடிங் எஃபெக்ட் ஈக்குவலா இருக்காங்க. லாட் ஃபுல்லா ஒரு 1000 பீஸ் நீங்க கொடுக்குறீங்க வாஷிங்னா, அந்த 1000 பீஸ்லயுமே வாஷிங் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ஸா இருக்கா கலர் இல்லையா? ஃபேடிங் ஒரு பர்டிகுலர் கார்மெண்ட்ல ஜாஸ்தி ஃபேட் ஆகி இன்னொரு பர்டிகுலர் லாட்ல கம்மி ஃபேடா இருந்தா அது கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் காமன் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை த யூனிட். இது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அப்பேரல் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஹைலி லேபர் ஓரியன்டட் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மேன் பவர் தேவை. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய விமன் எம்ப்ளாயீஸ் ஜென்ரலா இருப்பாங்க, ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா விமன் எம்ப்ளாயீஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க அவங்களுடைய கம்பெனில. இந்த பர்டிகுலரான ஒரு சேலஞ்ச் என்னன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில்டு லேபர். நம்ம கம்பெனிக்கு நீங்க ஒரு ஸ்டிச்சர் வேணும், நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டிச்சர் வேணும், ஏன்னா ஓவர்லாக் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, கன்சாய் மிஷின் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க மார்க்கெட்ல ரெடி அவைலபிளா இல்லை. அவங்க வேற ஒரு கம்பெனில இருந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜென்ரலாவே இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் லேபர் வந்துட்டு கிடைக்க மாட்டாங்க. பெரிய கம்பெனிஸ்ல வந்து there is a big shortage of skilled labor ன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் த எம்ப்ளாயிஸ். ஈவன் நமக்கு புதுசாக எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணா கூட அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நிறைய கம்பெனிஸ் கிட்ட டைம் இல்லை, அந்த எஃபர்ட் போடுறது இல்லை அந்த ட்ரைனிங்க்கு. ஸோ இந்த மல்டி ஸ்கில்லிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டிச்சிங் தெரிஞ்சா அதுதான் பண்ணுவாங்க. நம்ம வேற மிஷினில் உட்கார வச்சு அவங்க தைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனிஸ்க்கு வந்து அந்த டைம் வந்து இருக்கிறது இல்லை. அண்ட் அவங்களோட ஃபோக்கஸும் அதில் இருக்கிறது இல்லை, ரைட்? ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் ரெடிலி அவைலபிள் ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ், அந்த மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. தேர்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி இஷ்யூஸ். நிறைய குவாலிட்டி இஷ்யூஸ் வந்துட்டு இந்த லைன்ல வருது. அது வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு தென் அகைன் ரீவொர்க்ஸ், நிறைய ரீவொர்க்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு காமனான கம்ப்ளைண்ட் இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் இந்த மிடில் மேனேஜ்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா இந்த மிடில் மேனேஜ்மெண்ட், ஐ வுட் சே இந்த மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ், இந்த மாதிரியான ஸ்டாஃப் லெவல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நான் நிறைய இண்டஸ்ட்ரீஸை பார்த்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்சோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா again nothing wrong with them, but the thing is இந்த இண்டஸ்ட்ரியில உள்ள எம்ப்ளாயிஸ் அவங்களே ஒரு கட்டிங்கோ ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, உள்ள ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் they would have slowly came up in their career growth. அவங்க வந்து ஒரு மேனேஜராவோ இல்லைன்னா ஒரு
சூப்பர்வைசரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷனல் அப்ரோச்ங்கிறது நிறைய டைம் தெரியறது இல்ல. அவங்களோட ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங் பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன் நிறைய கம்பெனிஸ் ஷவுட்டிங் அட் பீப்புள், ஷாப் ஃப்ளோர்லேயே நிறைய சத்தம் போடுவாங்க. அண்ட் மோஸ்ட்லி விமன் எம்ப்ளாயிஸ்னா அந்த சத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. ஸோ அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்ம இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம நிறைய சத்தம் போட்டோம்னு வச்சிங்களேன், அடுத்த நாள் அவங்க லீவ் போட்டுருவாங்க. ஸோ ஆப்சன்டிசம் ஜாஸ்தியாக இருக்கும், அட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்கும், வேலைக்கு வரமாட்டாங்க திடீர்னு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சேலஞ்சஸ் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த லேக் ஆஃப் ப்ரொஃபஷனல் அப்ரோச், இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம ஸ்கேல் அப் பண்றது, ட்ரெயின் பண்ணி முன்னாடி கொண்டு வருது, அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்காது. அவங்க கட்டர், ஸ்டிச்சர் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் சொல்லிக் கொடுக்குறது அது ஒரு சேலஞ்ச் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அவங்களோட அப்ரோச்சே பார்த்தீங்கன்னா லைன்ல உள்ளே தான் இருப்பாங்க தவிர வெளியே அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார சொன்னா they will not be able to look at that. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில. இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளைன்சஸ் ஆர் பையர் ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பீயிங் அன் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி, நிறைய யூஎஸ் அண்ட் யூரோப் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா there is lot of requirements because again they are sourcing from a low cost countryன்றனால they want to make sure that இங்க உள்ள companies they are following the laws of the land. அது பண்றாங்களா, அப்புறம் சோஷியல் கம்ப்ளைன்ஸ், குவாலிட்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், ஆல் தோஸ் நிறைய பையர் ரிக்வயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு ஐ வுட் நாட் சே இட் அஸ் அ சேலஞ்ச், பட் என்னன்னா இது ரொம்ப ஒரு டெக்னிக்கல் லீகல் அந்த ஃப்ரேம் ஒர்க் நிறைய ஒர்க் இருக்குது இதுல. ஸோ இது கூட ஒரு சேலஞ்சஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் இந்த இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கீங்க, இஃப் யூ ஆர் ஃப்ரம் அ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் அப்பேரல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல பார்க்கலாம் உங்க கம்பெனில இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு விஷயம் என்னன்னா ட்ரைனிங் த எம்ப்ளாயீஸ் ஆன் பேசிக் லீன். நீங்க நான் சொல்ற எம்ப்ளாயீஸ்ங்கிறது ஷாப் ஃப்ளோர்ல ஸ்டிச்சிங், கட்டிங் அந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, பேசிக் லீன் மேனுஃபேக்சரிங், அதாவது ஒர்க்னா என்ன, வேஸ்ட்னா என்ன, அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஹேண்ட்லிங் இருக்கு, ஒரு ப்ராசஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹேண்ட்லிங் நிறைய இருக்கு. நான் ரீசெண்டா ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த கார்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பர்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சைக்கிள் டைம்ல ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு அவங்க கொடுக்குற ஒரு டைம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் டைம்ல 10 to 20% தான் ஆக்சுவல் ஸ்டிச்சிங் டைம். இப்போ நீங்க ஸ்டிச்சிங் ஆக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா நீடில் மூவ் பண்ற டைம், நீடில் மூவ் ஆகிற டைம் அதுதான் உண்மையான வேல்யூ ஆடிங் டைம் இல்லையா, அப்பதான் ஸ்டிச்சிங் வேலை நடக்குது. அது பாத்தீங்கன்னா 10 to 20% தான் இருக்குது அப்படின்றாங்க. அது இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்றாரு. விச் மீன்ஸ் மீதி டைம்ல என்னது, ஹேண்ட்லிங், அலைன் பண்றது காம்பவுண்டை. நான் 2 பீஸ் எடுத்து மிஷின்ல வச்சு கரெக்டா அலைன் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் தான் நீடில் ஆன் பண்ணுவேன் மிஷின். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ எலிமினேட்டிங் த வேஸ்ட், இஃப் பீப்புள் கேன் ஐடென்டிஃபை த வேஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் எலிமினேட்டிங் தட், நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் வேஸ்ட், டிஃபெக்ட்ஸ், ஹேண்ட்லிங் டைம் இதெல்லாம் குறைக்க முடிஞ்சாலே நிறைய விஷயங்கள் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபாலோயிங் அ சிங்கிள் பீஸ் சிஸ்டம். சிங்கிள் பீஸ் சிஸ்டம்னா எப்பப்பெல்லாம் நமக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு ஃப்ளோ, சிங்கிள் பீஸ் ஃப்ளோவாக நடக்குதோ அப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்ம லீனோட பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயமே இதுதான், சிங்கிள் பீஸ் சிஸ்டம் தான். அது என்ன ஆகுதுன்னா WIP குறைக்கும். ஸோ நம்ம ஹேங்கர் சிஸ்டம்னு சொன்னோம் இல்லையா, அது நல்ல ஒரு சிஸ்டம். ஏன்னா 1 by 1 ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டும் போகும், எக்ஸஸ் WIP உள்ள சேராது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஹேங்கர்ஸ் வரைக்கும் தான் என்னால் WIP கிரியேட் பண்ண முடியும். அது நான் பாட்டு தச்சுட்டே இருக்க முடியாது, தச்சு எங்க மாட்டுவேன் இல்லைங்களா. ஸோ ஹேங்கர் இருக்கிற வரைக்கும் தான் அது நம்ம பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த WIP வில் பி கண்ட்ரோல். இந்த பண்டில் சிஸ்டம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய WIP சேருது, பார்ட்ஸோட மிக்ஸ்அப்ஸ் நிறைய ஆகுது. ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த ஃபயர் ஃபைட்டிங் நடந்துட்டே இருக்கு. ஸோ சிங்கிள் பீஸ் ஃப்ளோவை நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் செல்ஃப் செக்கிங் த காம்பனன்ட்ஸ். அதாவது ஒரு ஆபரேட்டரும் அவங்களே அந்த காம்பனண்ட்டை செக் பண்ணிட்டு ஓகேனா அடுத்த ஆளுக்கு அனுப்பணும். ஃபர்ஸ்ட் டைமே அதை நான் கரெக்டா பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் டைம் அக்செப்டன்ஸ். நான் முதல் தடவையே அந்த காம்பனண்ட்டை சரியாக பண்ணிட்டேன்னா நான் ரீவொர்க் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த செல்ஃப் செக்கிங் அது பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் ரைட், நான் ஆல்ட்ரேஷனே வரக்கூடாது லைன்ல இருந்து, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் ஸ்ட்ரென்தனிங் த மிடில் மேனேஜ்மெண்ட். இந்த மிடில் மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜஸ், ரைட், அதோட மெயின்டெனன்ஸ் டீம், அப்புறம் அந்த சூப்பர்வைசர்ஸ், இந்த கட்டிங் லைன் இன்சார்ஜ், ஸ்டிச்சிங் லைன் இன்சார்ஜ், இந்த மாதிரி மிடில் மேனேஜ்மெண்ட்டை
நம்மளால ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமா, கொஞ்சம் ப்ராசஸ் ஓரியன்ட் அப்ரோச் கொண்டு வர முடியுமா, ஒரு பேசிக் ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ், டக் டைம்னா என்ன, அப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரணும். அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்னு சொல்லுவாங்க. சாம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அலோகேட்டட் மினிட்ஸ். ஒரு கார்மெண்ட் தைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சாம். இந்த சாம் பேஸ் பண்ணி லைனை எப்படி செட் பண்றது, ஒரு நியூமரிக்கல் ஆர் ஐ வுட் சே ப்ரொஃபஷனல் அப்ரோச் அவங்களுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸ்ல வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்றது எங்களோட ஒரு அப்ரோச். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இல்லை ஒரு அப்பேரல் இண்டஸ்ட்ரியில பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இது நம்ம பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக லீன் பண்ணும்போது ஃபைவர்ஸ் கொண்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக ஒரு கல்ச்சரையே சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா இட் பி வெரி வெரி குட். இந்த வீடியோவில் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பற்றி பேசியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ தட் whenever we post a new video உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. I'll talk to you guys in the next video. See you. Bye.